மை டியர் மக்களே, நான் தான் அவங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்குங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சவ் சவ் துவையல் பார்க்க போகிறோங்க. சவ் சவ்வில் துவையலா? அது எப்படி? ரொம்ப சூப்பராக செய்யலாங்க. இந்த சவ் சவ் துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் இந்த சவ் சவ் துவையலை அரைச்சி பார்த்தீங்கன்னா அது துவையலாக மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சவ் சவ் துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் சவ் சவ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சவ் சவ்வை நீங்கள் எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக மல்லி இலைகள், இது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 2 கொத்து கறிவேப்பிலைகள் எடுத்துக்கலாம். இதோட ஒரு 7 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு நமக்கு புளி எடுத்துக்கலாம். நாரெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 12 பூண்டு பற்கள் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டு பற்களாக நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதோட வதக்கிறதுக்காக எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் போட்டிருக்கேங்க. ஃப்ரைங் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மற்ற சாமான்கள் எல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் இதோடு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ உளுந்து கருப்பாயிடக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறோம். அதில் நம்ம சேர்க்க போகிறது காஞ்ச மிளகாங்க. காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் அதை வதக்கும் போது நீங்கள் காம்போடு வதக்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் துவையலாக அரைக்கும் பொழுது காய்ந்த மிளகாயினுடைய அந்த காம்பை கிள்ளிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த காம்போடு சேர்த்திங்கன்னா தொண்டைக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அதனால் காம்பை நீக்க மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோழிக்குண்டு அளவுக்கு புளி, அதை நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 12 போல் பூண்டு பற்கள் நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதில் அப்படியே ஜஸ்ட் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு 6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நம்ம துவையல்கள் சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி பருப்பு வகைகள் இல்லாட்டி ஏதாவது உளுந்து இல்லை துவரம் பருப்பு, கடலை பருப்பு ஏதாவது சேர்த்து அரைக்கும் பொழுது நமக்கு அது சீக்கிரமாக எளிதில் டைஜஷன் ஆகிறதுக்காக தான் இந்த கார்லிக் அப்படி இல்லாட்டினா ஜிஞ்சர் சேர்த்துக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த காம்பை எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஆற வச்சுட்டு காய்ந்த மிளகாயினுடைய காம்பை மறந்துடாமல் அதை கிள்ளி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தும் நமக்கு பக்குவமாக வறுபட்டு வரணும். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக திருப்பவும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சவ் சவ்வை எடுத்து அதோடு சேர்த்துக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சவ் சவ் நீங்கள் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சவ் சவ் நல்லா வதங்கி வரணும். சவ் சவ் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை சேர்த்து அரைக்கணும். ஸோ அரை வேக்காடில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் சேர்த்து அதை அரைக்கக்கூடாது. அப்புறம் அது நல்லா இருக்காது, பச்சை வாசனை இருக்கும். அப்படி அரைவேக்காடாக சேர்த்து செய்கிறதும் நல்லதில்லை. அதனால் சவ் சவ் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக அந்த சவ் சவ்வை சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் இதை விட இன்னும் சின்னதாக போட்டால் குயிக்காகவே உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதனால் பெருசாக நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக வேகாது இல்லைங்களா, அதனால தான் நான் சொன்னேன். ஸோ அதை நீங்கள் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ எண்ணெயில் எந்த அளவுக்கு உங்களால் இதில் ஓரளவுக்கு எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், அரைக்கிறதுக்கு கொண்டு போகலாம். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பொருளெல்லாம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். அது வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். அதில் என்ன செய்யலான்னா, நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சௌச்சௌவையும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சௌச்சௌவையும் சேர்த்து அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகள், இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது இந்த துவையலுக்கு இது ஒரு பிரமாதமான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நான் வந்து எப்பயுமே சேர்த்து அரைக்கிறதுண்டு, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வந்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சவ் சவ் துவையல். இப்போ வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சவ் சவ் துவையல் நமக்கு தயாராக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த சவ் சவ் துவையல் ரொம்ப பிடிக்கும். இந்த சவ் சவ் துவையல் என்னுடைய ஃபேவரட்டான துவையல். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்குங்க. சவ் சவ் துவையலுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். நல்ல சுட சாதத்தில் கொஞ்சமாக சவ் சவ் துவையலை சேர்த்து அதில் ஒரு நெய்யோ இல்லாட்டினா நல்ல நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. அதை விட தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு எந்த துவையலும் கேட்க மாட்டீங்க, இந்த சவ் சவ் துவையல் மட்டும்தான் கேட்பீங்க. இட்லி தோசைக்கு, ரோட்டிஸ், ஃபுல்கா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். பட் அதை விட பெஸ்ட் காம்பினேஷன் சாப்பாடில் போட்டு சாப்பிட்றது தான். ஸோ இந்த சவ் சவ் துவையல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறவருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல், பை.